வணக்கம். மகளிர் மட்டும் படம் ஞாபகம் இருக்கா? யூஷுவலா திரைப்படங்கள்ல ஹீரோ ஹீரோயின் தான் இந்த டபுள் ஆக்ஷன் ட்ரிபிள் ஆக்ஷன்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த படத்தில் பின்னணி குரலில் ஜானகி அம்மா ட்ரிபிள் ஆக்ஷன் பண்ணியிருந்தாங்க. ரேவதி, ரோஹிணி மற்றும் ஊர்வசி 3 நடிகைகள் நடிச்சிருப்பாங்க. 3 வித்தியாசமான குணாதிசயங்கள் கொண்ட பாத்திர படைப்பாக இவங்களுக்கு இருக்கும். ஆனால் இந்த படத்தோட பாடல்களில் 3 பேருக்குமே ஜானகி அம்மாவுடைய குரல் தான் ஒலிச்சிருக்கும். ஜானகி அம்மா ரொம்ப வர்சடைல் சிங்கர். அவங்களால பலதரப்பட்ட உணர்ச்சிகள், பலதரப்பட்ட விதங்களில் பாட முடியும். அந்த திறமை அவங்களுக்கு இருக்குங்கிற விஷயத்தை தாண்டி இதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்க முடியுமா? இந்த படத்தோட இசையமைப்பாளர் ராஜா சார், ப்ரொடியூசர் கமலஹாசன் மற்றும் டைரக்டர் சங்கீதம் ஸ்ரீனிவாசராவ், இவங்களுடைய தாட் ப்ராசஸில் வேற ஏதாவது ஓடி இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் பற்றி இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வெல்கம் டு ஒரு நாள் போதுமா. Are you struggling to focus in class? Do you need personalized attention from a teacher? Look no more. Tutorrace.in offers one-to-one online tutoring by the hour. No subscriptions, no packages. Visit tutorrace.in today. இசையுடன் கலந்து இன்ப நினைவலைகளில் இந்த தமிழ் நாஸ்டால்ஜியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. 1994 வெளியான படம் மகளிர் மட்டும் விமென்ஸ் எம்பவர்மெண்ட்ங்கிற விஷயத்த ரொம்ப ஹாஸ்யம் கலந்து ரொம்ப அழகா ரசிக்கும்படியா கொடுத்திருந்த ஒரு படம் இது. ரேவதி, ரோஹிணி மற்றும் ஊர்வசி 3 நாயகிகள். 3 பேருக்குமே ரொம்ப பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஊர்வசி வந்து ஒரு மிடில் கிளாஸ் பிராமின் லேடி. அவங்களுடைய கணவருக்கு வேலை போயிட்டதுனால இவங்களுக்கு வந்து வேலைக்கு வர வேண்டிய கட்டாயம், வேலைக்கு வருவாங்க. ரேவதி அவங்களும் ஒரு மிடில் கிளாஸ் கேர்ள், படித்தவங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருப்பாங்க. ஆனாலும் வீட்டில் வசதி இல்லாததுனால கல்யாண மார்க்கெட்டில் போனி ஆகாத ஒரு பெண்ணை அவங்கள சித்தரிச்சிருப்பாங்க. அவங்களும் வேலைக்கு வருவாங்க. ரோஹிணி எல்லா வீட்லையும் நடக்கிற மாதிரி குடிகார கணவன் இவளை அடித்து உதச்சி இவ சம்பாதிக்கிறத பிடிக்கிட்டு போய் குடிக்கிற மாதிரியான ஒரு கதாபாத்திரம் இவங்க. அதனால் இவங்க வேலை, ஊர்வசியும் ரேவதியும் வேலை செய்கிற கம்பெனிலே இவங்க வந்து துப்புரவு தொழிலாளராக வேலை செஞ்சுட்ருப்பாங்க. ஸோ இந்த 3 பேரை சுற்றி தான் இந்த கதை நடக்கிறது. இவங்க 3 பேருக்கும் ஒரு காமன் பிரச்சனை இருக்குது. அது என்னென்னா, இவங்க வேலை செய்கிற இடத்துல பாலியல் தொல்லை. அந்த கம்பெனியோட மேனேஜராக நாசர் வந்திருப்பார். அவர் வந்து இவங்க 3 பேரையுமே இவங்களோட திறமையோ அவங்களுடைய பேக்ரவுண்டையோ பார்க்காம அவங்கள ஒரு பெண்ணாக பார்த்து பாலியல் தொல்லைக்கு ஆட்படுத்துவார். இதை 3 பேரும் எப்படி சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை போகிற போக்கில் சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தோட சவுண்ட் ட்ராக் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ட்ராக் உண்டு, 4 பாடல்கள். அதில் 3 பாட்டை இந்த 3 பெண்களுமே சேர்ந்து பாடுற மாதிரியாக வரும் பாடல்கள் தான். இந்த 3 பாடல்களுமே ஜானகி அம்மாவே தான் பாடியிருப்பாங்க. முதல் பாடல் மொத்து மொத்துன்னு மொத்தணும். இந்த பாடல் இந்த 3 பெண்களுமே தங்களை தொல்லைக்கு உட்படுத்தும் அந்த மேனேஜரை என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க ஒரு கனவு காட்டுற மாதிரியான ஒரு காட்சி. அந்த ஆளை போட்டு சாத்தணும் அப்படின்னு அவங்க 3 பேருடைய அந்த கோபத்தை வெளிப்படுத்துகிற மாதிரியான ஒரு பாடல். இதில் 3 சரணம் கொடுத்துருப்பாரு ராஜா சார். 3 பேருக்கும் ஒரு சரணமாக கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரு சரணத்திலையும் இசையாலையும் வரிகளாலையும் ரொம்பவே வேறுபடுத்தி காட்டியிருப்பாங்க. முதல் சரணம் ஊர்வசிக்கு. அவங்க மனசில் வந்து அவர் ஒரு ராணி மாதிரியும் அந்த வில்லனை போட்டு சாட்டையால் அடிக்கிற மாதிரியும் அவங்க வந்து கற்பனை பண்ணிப்பாங்க, அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கிறத. இதுக்கு வந்து பாடல் அமைப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கர்நாடிக் டச்சில் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஒரு மயிலாப்பூர் மாமி கேரக்டர் ஊர்வசி ஏற்றிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்வரம் பாடுறது, ஆலாபனை பண்ணுறதுன்னு அந்த மாதிரி டச்சஸில் அந்த சரணத்துக்கு இசையமைச்சிருப்பார் ராஜா சார். அடுத்தது ரேவதி. இவங்க வந்து ஒரு மாடர்ன் கேர்ள், படித்த பெண். அதனால் இவங்களுக்கு வந்து ஒரு ஆர்மி கெட்டப்பு. நாயெல்லாம் பிடிச்சிட்டு போய் அந்த வில்லனை துரத்தி நாயை விட்டு கடிக்க விடுற மாதிரி அவங்களுடைய கற்பனை. அதுக்கு ரொம்பவே மாடர்னாக ட்ரம்ஸு, கிட்டாரு அப்படியெல்லாம் போட்டு அந்த மாதிரி இசை அதுக்கு கொடுத்துருப்பாங்க. அடுத்து ரோஹிணியோட கேரக்டர். இவங்களுக்கு ஃபூலான் தேவி மாதிரி ஒரு கெட்டப்பு. ஸோ குதிரையில் அந்த ஆளை கட்டி இழுத்துட்டு போகிற மாதிரி அவங்களுடைய கற்பனை விரியும். இந்த இடத்துல தான் ஜானகி அம்மாவுடைய ரொம்ப அழகான உச்சரிப்பு, அந்த மெட்ராஸ் பாஷை மாதிரி வாயை கூச்சிக்கிட்டு பாடியிருப்பாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்ற 2 பேருக்கு அவங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணுறத விட இதில் ரொம்ப வித்தியாசமாக அவர் ப்ரொனன்சியேஷன் நீங்கள் கவனிக்கலாம். ஸோ இந்த பாட்டில் நீங்கள் பாருங்கள், 3 பேரோடைய பேக்ரவுண்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட், எஜுகேஷ்னல் லெவல் ரொம்ப டிஃப்ரெண்ட். ஸோ அவங்களுடைய கற்பனைகள் வித்தியாசமாக இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு இசை கொடுத்துருக்காங்க. ஆனால் குரல் என்னமோ எல்லாருக்கும் ஒரே குரல் கொடுத்துருக்காங்க. இதே போல் அடுத்த பாடல் கறவை மாடு 3 பாட்டு. இது அந்த மேனேஜர் வந்து இவங்களை
பிளாக்மெயில் பண்ணி எல்லாரும் என்னோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு வாங்க, என்னோட ஒரு நாள் இருங்கங்கிற மாதிரி அவங்கள மிரட்டி இழுத்துட்டு போவார். இவங்களும் அவனோட ஆசைக்கு இணங்குற மாதிரி நாடகம் ஆடி அவனை கட்டி போட்டுடலாங்கிற பிளானில் போவாங்க. அப்போ வர பாட்டு தான் இந்த கரவமான 3 பாடல். இதில் எஸ்பிபி பாடியிருப்பார் நாசருக்காக. இவங்க 3 பேருக்கும் ஆஃப்கோர்ஸ் ஜானகம்மா பாடியிருப்பாங்க. இந்த பாடல்லையுமே 3 சரணங்கள், 3 வித்தியாசமான அப்ரோச். மொத்து பாடலில் வந்த மாதிரியே ஜானகம்மா வந்து ஊர்வசிக்கு கர்நாடிக் டச்சோட பாடியிருப்பாங்க. ராஜா சார் அழகாக ஒரு ஆனந்த பைரவி ராகத்தில் அந்த இடத்துல பாடலை சரணத்தை அமைச்சிருப்பாரு. ஸ்டீரியோ டைப் தான், ஒரு பிராமின் லேடினா இப்படி தான் இருப்பாங்கங்கிறது ஒரு ஸ்டீரியோ டைப். பட் அது வந்து இந்த இடத்துல ஒர்க் ஆகுது பிகாஸ் இட்ஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஒரு ஸ்டீரியோ டைப்பை ஃபாலோ பண்ணுறதுல இந்த இடத்துல ஏதாவது பொதுவாக பண்ணுறேன்னு போய் அவங்க சொல்ல வர கருத்தை ஜனங்களுக்கு புரியாத போயிடக்கூடாது. ஸோ சம்டைம்ஸ் ஸ்டீரியோ டைப்ஸ் ஆர் குட், ஏன்னா அது வந்து ஈஸி டு கம்யூனிகேட்டு. அதே போல் ரேவதியோட கேரக்டருக்கு ஒரு மாடர்ன் டேக் ஆன் திஸ் டியூன். ரோஹிணி ஏற்ற பாப்பம்மா கதாபாத்திரத்துக்கு குத்து. இதே போல ஒரு பாடல் முன்னாடியே வந்திருக்கு. 91 வந்த படம் பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும், சந்திரபோஸ் அவர்களோட இசை. அந்த படத்தில் வந்து 3 மருமகள்கள் ஒரு வீட்டில். இதே மாதிரி தான், ஒரு பிராமின் கேர்ள், ஒரு மெட்ராஸ் பாஷை பேசுகிறவங்க ஒரு மருமகள், ஒருத்தவங்க ரெகுலர் கேர்ள். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 சேம் அஸ் திஸ். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மெட்ராஸ் பாஷை கோவை சார்லாம் நடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து சுசீலா அம்மாவும், இந்த பிராமின் லேடியா வரவங்களுக்கு தேவிஸ்ரீ, அவங்களுக்கு வந்து வாணி அம்மாவும், பானுப்பிரியாவுக்கு வந்து ஜானகம்மாவும் பாடியிருப்பாங்க. 3 குரல்கள் யூஸ் பண்ணியிருந்தாங்க, ஜானகம்மா, வாணி அம்மா மற்றும் சுசீலா அம்மா. ஸோ இந்த படத்துலேயே அந்த மாதிரி 3 குரல்கள் யூஸ் பண்ணியிருக்கலாமே, அதுதானே வழக்கம். சரி, வாணியம்மா சுசீலாம்மா இல்லைனா கூட சித்ரா சைலஜான்னு யூஸ் பண்ணியிருக்கலாம் ஜானகம்மாவை வச்சுக்கிட்டு. எதனால் ஒரே குரல் யூஸ் பண்ணப்பட்டது அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு ஒரு பழைய படத்துடைய ஒரு ரெஃபரன்ஸ் ஞாபகம் வருது. திருவருட்செல்லர்னு ஒரு படம் வந்தது, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. சிவாஜி கணேசன் மற்றும் பலர் நடித்திருந்த படம் அது. அந்த படத்தில் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான பாடல் கேவி மகாதேவன் ஐயா இசையில் சுசீலாம்மாவுக்கு ஒரு லேண்ட்மார்க் சாங்குன்னு சொல்லணும், மன்னவன் வந்தான் அடி பாடல். இந்த மன்னவன் வந்தான் அடி பாடல் வந்து நாட்டிய பேரொழி டான்ஸ் ஆடியிருப்பாங்க. அந்த கதையில் சிவாஜி கணேசன் ஒரு ராஜா, இவங்க வந்து ஒரு நாட்டிய மங்கை. இந்த ராஜா என்ன பண்ணுவார், இந்த டான்ஸை பார்த்து ரசிச்சுட்டு அந்த புறத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். ஸோ இவங்களுக்கு ஒரு டைலமா, என்னடா பண்ணுறது, ராஜா கூட்டிருக்காரு, இவங்களால் மறுக்கவும் முடியாது, ஆனால் அவங்க மனசாட்சி அதுக்கு இடம் கொடுக்கல. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த புறத்துக்கு போயிட்டு ராஜா கிட்ட எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் இருக்குது, நான் வந்து உங்களுக்காக ஸ்பெஷலாக சில பதார்த்தங்கள் சமையல் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நீங்கள் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு பாயசம் மாதிரி ஏதோ கலராக அவருக்கு கொடுப்பாங்க. அவரும் அதை ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட்டுட்டு அவர் சொல்வார், நல்லா இருக்குது, ஆனால் கலர் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது, எனக்கு வந்து சுவையில் ஒரு வித்தியாசமும் தெரியல, பார்க்க தான் வேறையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ராஜா சொல்வார். அப்போது பத்மினி அம்மா சொல்லுவாங்க, பெண்களும் இப்படி தாங்க, நாங்கள் பார்க்க வித்தியாசமாக இருப்போம், ஆனால் எங்களுடைய குணம் ஒன்று தான், உங்கள் மனைவி மாதிரியே தான் நானும், எங்களோட உருவங்கள் வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் அவங்களும் ஒரு பெண் தான், நானும் ஒரு பெண் தான், எங்கள் ஆசா பாசங்கள்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், அண்ட் எங்களுடைய எதிர்பார்ப்புகளும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு அப்படியே நெத்தி போட்டில் அரைஞ்ச மாதிரி இருக்கும். அவர் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு மனம் மாறி திருந்தி, சாரிம்மா நீ போயிட்டு வான்னு அவங்க அமுச்சு வச்சுட்டு அவர் ராணியை பார்த்துக்க போயிடுவார். ஸோ இது எதுக்கு இந்த ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன்னா, இதே விஷயத்தை தான் இந்த பாடல்கள்லையும் வந்து ஜானகம்மா குரல் மூலமாக சொல்லியிருக்காங்க. இந்த 3 கேரக்டர்ஸ் ரேவதி, ரோஹிணி, ஊர்வசி பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸு இருந்தாலும் அவங்க எதிர்பார்க்கறதெல்லாம் ஒன்று தான், அவங்க எதிர்கொள்கிற பிரச்சனைகள் ஒன்று தான். சமூகத்தில் ஒரு மரியாதையை தேடித்தான் எல்லா பெண்ணும் இருக்கா. இன்னி வரைக்கும் இந்த படம் வந்து 94 வந்தது, இந்த கடந்த 30 வருஷத்தில் நிறைய விஷயங்கள் மாறி இருக்குதுனாலும் இன்னி வரைக்கும் பெண்களுக்கான ஒரு சம அந்தஸ்து இருக்கான்னு பார்த்தா அது இல்லைன்னு தான் சொல்லணும். அதை வலியுறுத்த தான் இந்த பாடல்களில் ஜானகம்மா ஒரு குரலையே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இது ராஜா சாரோட ஐடியாவா, கமல் சாரோட ஐடியாவா,
அல்லது சிங்கீதம் ஸ்ரீனிவாசராவ் அவருடைய ஐடியாவா நமக்கு தெரியாது. பட் ஆர் 3 பேரும் சேர்ந்து கூட இது முடிவு எடுத்திருக்கலாம். பட் டெஃபினட்டாக இது வந்து ஒரு கான்ஷியஸ் சாய்ஸ் அப்படின்னு தான் எனக்கு சொல்ல தோணுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து எத்தனையோ பாடல்கள் இந்த மாதிரி மல்டிபிள் ஃபீமேல் வாய்ஸஸ் பாடியிருக்காங்க. ஸோ இதில் வந்து அந்த மாதிரி பண்ண வேண்டாம் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணி ஒரு குரல் யூஸ் பண்ணதுக்கு இதுதான் பின்னணியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஆழமான கருத்து. இதில் இன்னொரு பாட்டு இருக்குது, 3வது பாடல். இந்த 3 பேரும் சேர்ந்து அந்த வேலை செய்கிற கம்பெனி அந்த மேனேஜரை கட்டி போட்டுட்டு இவங்க வந்து பல மாற்றங்கள் செய்வாங்க. பெண்கள் முன்னேற்றத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பெண்களுடைய ஒற்றுமை அப்படின்னு வலியுறுத்த இந்த இடத்துல அவங்க 3 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது அவங்களுடைய வித்தியாசங்களை மறந்து, அவங்களுடைய பேக்ரவுண்ட்லேயோ அவங்களுடைய அந்தஸ்துலேயோ அவங்களுடைய அறிவிலையோ இருக்கிற வித்தியாசங்களை மறந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத காட்டுறதுக்காக இந்த இடத்துல பாடலில் வித்தியாசம் காட்டாமல் குரலில் அவங்களோட ப்ரொனன்சியேஷன் அஃப்கோர்ஸ் ஒருத்தருடைய தனித்துவம் இழந்துட முடியாது. அதனால் அந்த குரலில் இந்த ப்ரொனன்சியேஷனில் வித்தியாசம் காட்டியிருப்பாங்க. பட் பாடலோட அமைப்பில் ஒரு சேஞ்சும் இருக்காது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி டியூன் தான் இதில் அமைச்சிருப்பாங்க. இந்த படத்தில் இன்னொரு ட்ராக்கும் உண்டு. அது வந்து ஆக்சுவலி டைட்டில் ட்ராக், முதல்ல ஒலிக்கும் பாடல். அது மகளிர் மட்டும் அடிமைப்பட்ட அப்படிங்கிற பாடல். மார்ச்சிங் பேண்ட் ஸ்டைலில் இந்த பாட்டு அமைச்சிருப்பார் ராஜா சார். ரவுசிங்காக இருக்கும் மியூசிக்கு. மார்ச்சிங் பேண்ட்னா இப்போ இந்த ரிப்பப்ளிக் டே பரேடு போதெல்லாம் வாசிப்பாங்களே, அதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ஸ் நல்லா இருக்கும். அந்த கையில் ஹேண்டு கட 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 கடன்னு அந்த ட்ரம்மு, அப்புறம் விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நிறைய இருக்கும், விண்ட் பைப்ஸ் எல்லாம். வேற இந்த பாட்டில் விண்ட் பைப்ஸுக்கு பதிலாக ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு ராஜா சார் ஒரு ட்ராமாட்டிக் எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு. பட் அந்த தாளம், அந்த கோரஸாக பாடுறது எல்லாமே அந்த மார்ச்சிங் பேண்ட் ஸ்டைலில் தான் பண்ணியிருப்பார். இதே மாதிரி அவர் மார்ச்சிங் பேண்ட் ஸ்டைலில் இதுக்கு முன்னாடி ஒரு பாடல் போட்டிருந்தார் யேசுதாஸ் அவர்கள் குரலில். அதை பற்றி நான் ஒரு ஷார்ட்ஸ் கூட பேசியிருக்கேன். அது என்னன்னு உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் கமெண்ட்டில் எழுதுங்க. இந்த பாட்டில் வந்து ஒரு கோரஸாக ஒலிக்கும். இந்த இடத்துல வந்து ஏன் ஜானகம்மா குரலை யூஸ் பண்ணல அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆண் பெண் 2 சைடு கோரஸும் இருக்கும், 2 குரல்லையுமே கோரஸ் ஒலிக்கும். காரணம், நிஜமாகவே இந்த சமுதாயத்தில் மாற்றம் வரணும்னா, பெண்களுக்கு ஒரு சம உரிமை வரணும்னா அது பெண்கள் மாத்திரம் போராடினா போகாது, ஆண்களும் இணைந்து அதுக்காக பாடுபடணும். ஏன்னா ஆண்கள் இல்லாமல் எந்த மாற்றமும் சாத்தியம் இல்லையே. அண்ட் பாலியல் சீண்டல்கள், இது பெண்கள் வந்து வேலைக்கு வர வர இது ஜாஸ்தி ஆகிட்டே போகுது, அதிகரித்து கொண்டு இருக்கிறதே ஒழிய அது குறையிற மாதிரியே இல்லை. ஸோ இந்த விஷயம்லாம் மாறணும். ஆண்கள் மாதிரி பெண்களும் தைரியமாக வெளியில் வந்து வேலை செஞ்சு தங்களுக்கான சுயமரியாதையை நிலைநாட்டணும்னா அதுக்கு ஆண்களும் சேர்ந்து இந்த நிலை மாறணும் அப்படிங்கிறது உணர்ந்து அவங்களும் செயல்படணும். அதனால தான் இந்த பாடல் இந்த பெண்களுடைய நிலையை பற்றி ஒரு எடுத்து உரைக்கும் இந்த கோரஸ் பாடலில் ஆண்கள் பெண்கள் இரு குரலும் யூஸ் பண்ணியிருக்காங்க. சர்வதேச மகளிர் தினம் இந்த வாரம் கொண்டாட போகிறோம். இந்த வருஷம் கொண்டாடிட்டு தான் இருக்கோம். நிஜமான இந்த தினத்துக்கான அர்த்தம் என்னென்னா, இந்த மாதிரி பெண்களுக்கு சம மரியாதையும் அந்தஸ்தும் சமூகத்தில் கிடைக்கணும் அப்படிங்கிறது. இதுக்காக நம்ம எல்லாருமே நினைத்து அதுக்காக செயல்பட்ட இந்த நிலை மாறணும். இன்ஃபேக்ட் இந்த மாதிரி ஒரு நாள் கொண்டாட வேண்டிய அவசியமே இல்லாத கூடிய சீக்கிரத்தில் போகணும். நான் உங்களை மறுபடியும் இன்னொரு எபிசோட ஒரு நாள் போதுமால பார்க்குறேன். ஏன்னா இசையை பற்றி பேச ஒரு நாள் போதுமா? நீங்கள் இசையோடு கலந்து காலத்தில் பின்னோக்கி செல்லணும்னா நம்ம சேனலில் வர என்ன பாட்டு பாட நிகழ்ச்சியை பாருங்கள். பழைய பாடல்களை கொண்டாட்டமாக அந்த நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கு. நீங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவீங்க. நான் உங்களை மறுபடியும் சந்திக்கும் வரை ஸ்டே சேஃப், டேக் கேர். திஸ் இஸ் பிரியா சன்னிங் ஆஃப் பவர்.